வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் சபாநாயகர் அப்பாவு மண்டை உடைப்பு. சட்டசபையில் நடந்த கலவரம். அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் சபாநாயகர் அப்பாவு? அவர் மண்டையை உடைத்தது யார், எந்த கட்சியினர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டசபை கூடியதற்கு காரணம் கள்ளக்குறிச்சி சம்பவம், கோர சம்பவத்தை பற்றி தான். இதற்காகத்தான் அப்பாவு மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இது என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்னவென்னு கேட்டிங்கனாக்கா, நேற்றைய காலை பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபை அவசரமாக கூட்டப்பட்டது. இந்த சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா சபாநாயகர் அப்பாவு மண்டை அதிரடியாக உடைக்கப்பட்டிருக்கிறது. பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கிறது மக்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரை 130 விஷ கள்ளச்சாராயம் அருந்தி 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பற்றி அப்பாவு கேள்வி கேட்ட பொழுது திமுகவின் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி அதிரடியாக அப்பாவு மண்டியை கல்விட்டு எரிந்து மண்டையை உடைத்திருக்கிறார்கள். இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது மக்களே, சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை நடந்ததை பற்றி கேட்டால் இப்படி செய்கிறார்கள் திமுகவின் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்கள் அதிமுக கட்சிகளும் கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் சபாநாயகர் அப்பாவு மண்டையை உடைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது மக்களே. உடனடியாக கலவரமாக நேர்ந்து விட்டது அப்பகுதியில். இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் அமைச்சர்கள், இதில் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளச்சாராய வழக்கில் அமலாக்கத்துறையும் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களே. இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் துல்லியமாக வேணும், உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, வெல்கம்.